ஹைடெக் ஐஎஸ் அகாடமில இருந்து ஜான்சி. இன்னைக்கு நம்மளோட தேர்ட் கிளாஸ். ஃபர்ஸ்ட் 2 கிளாஸும் நம்ம வந்து சிம்பிளிஃபிகேஷன் பத்தி பார்த்துருந்தோம். சிம்பிளிஃபிகேஷன்ல 2 கிளாஸ் தான் நம்ம கொடுத்துருந்தோம். எப்படி ஷார்ட்கட் போடலாம் என்ன அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ புதுசா பார்க்குறவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இதை வந்து பாருங்க. இது நம்மளோட தேர்ட் கிளாஸ். ஸோ நம்ம ஹைடெக் ஐஎஸ் அகாடமில இப்போ ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்குது. ஸோ இப்போ குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் போட்டுட்டாங்க. அதுக்குமே நமக்கு வந்து ஆன்லைன்ல கிளாஸ் போயிட்டு இருக்குது. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கும், நீங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டுக்கலாம். இப்போ நம்ம கிளாஸ்க்கு போயிடலாம். ஸோ இன்னைக்கு நம்மளோட கிளாஸ் வந்து என்னன்னா தேர்ட் கிளாஸ்ல இன்னைக்கு நமக்கு ஸோ எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? மீபோவா மற்றும் மீச்சிமா பத்தி பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்ல நமக்கு வந்து மீபோவானா என்ன, அதாவது ஹெச்சிஎஃப்னா என்ன, ஸோ எல்சிஎம்னா என்ன, நமக்கு வந்து ஃபுல் ஃபார்ம் பார்க்கலாம். ஹெச்சிஎஃப் பாருங்க. ஹெச்சிஎஃப்னா தமிழ்ல வந்து நமக்கு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மீபோவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். சரிங்களா? ஸோ ஹெச்சிஎஃபோட ஃபுல் ஃபார்ம் ஓகே. ஸோ தமிழ்ல நமக்கு இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா மீப்பெரு பொது வகுத்தி அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. மீப்பெரு பொது வகுத்தி அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. ஸோ இதான் வந்து ஹெச்சிஎஃபோட ஃபுல் ஃபார்ம். ஸோ இது வந்து நமக்கு சம்டைம்ஸ் வந்து ஜிசிடி அப்படின்னு நமக்கு கொடுத்துருப்பாங்க கொஸ்டின்ல. ஸோ ஜிசிடின்னு கேட்கறதுனால நீங்க பயந்துடக்கூடாது, ரெண்டுமே ஒண்ணுதான். ஹெச்சிஎஃப் ஜிசிடி ஒண்ணுதான். இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர். சரிங்களா? கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர். இப்ப நமக்கு வந்து இப்போ 2 நம்பர் நான் எடுத்துக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 4, 8 அப்படின்னு 2 நம்பர் நான் எடுத்துக்கிறேன். இதோட ஹெச்சிஎஃப் நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 4ஆம் நம்பர் நான் எடுத்துக்கிறேன். ஸோ பேசிக்கா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ 4ஆம் நம்பர்னோட வகுத்தி அப்படின்னா இது வந்து எதுலலாம் டிவைட் ஆகும், ஃபேக்டர்ஸ் அப்படின்னா இது எதுலலாம் டிவிசிபிள் ஆகும். ஸோ இந்த 4 வந்து 1ஆயிரப்பால டிவைட் ஆகும், 4ஆயிரப்பால டிவைட் ஆகும். சரி, அதே 1லயும் அதே நம்பராலையும் டிவைட் ஆகும். ஸோ வேற எந்த டேபிள்ல டிவைட் ஆகும், 2ஆயிரப்பால டிவைட் ஆகும். சரிங்களா? வேற ஏதாவது நம்பர் டிவைட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஸோ அப்ப எனக்கு 1ஆம் வாய்ப்பாடு, 2வது வாய்ப்பாடு, 4ஆவது வாய்ப்பாடு 3 இதுல டிவைட் ஆகும். இதே மாதிரி நான் 8 எதுலலாம் டிவிசிபிள் அப்படின்னு நான் பாக்குறேன். ஸோ 1ஆம் வாய்ப்பாடுலயும் டிவிசிபிள், 8ஆம் வாய்ப்பாடுலயும் டிவிசிபிள். ஸோ அதே மாதிரி செகண்ட் டேபிள்ல டிவிசிபிள் ஆகும், 4ஆவது வாய்ப்பாடுல டிவிசிபிள் ஆகும். ஓகேங்களா? அப்ப இதுல எதுலாம் காமனா இருக்குன்னு பாருங்க. இந்த 2லயும் 1 காமனா இருக்கு, 2 காமனா இருக்கு, 4 காமனா இருக்கு. ஓகேங்களா? அப்போ இதுல காமன் ஃபேக்டர் அப்படிங்கிறது 1, 2, 4. இந்த 2 நம்பருக்குமே என்னோட காமன் ஃபேக்டர் 1, 2, 4. ஓகே. சோ அப்ப எனக்கு இதுல நமக்கு கேள்வி பாத்தீங்கன்னா ஹெச்சிஎஃப் அப்படின்னா எனது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அப்ப இருக்கிறதுல எது பெரிய வேல்யூவோ, மீப்பெரும் பொது வகுத்தி, அப்ப இருக்கிறதுல எது பெரிய வேல்யூவோ அதான் இதோட ஹெச்சிஎஃப் இருக்கும். அப்ப என்னோட ஹெச்சிஎஃப் வந்து 4. சரிங்களா? சோ இப்படிதான் நம்ம வந்து ஹெச்சிஎஃப் கண்டுபிடிப்போம் ஜென்ரலா. ஒரு பேசிக்கே இதுதான். சோ இதே மாதிரி எல்சிஎம்னா என்ன அப்படிங்கறத நம்ம பாத்துடலாம். சோ இப்ப எல்சிஎம் அப்படிங்கிறது நமக்கு வந்து அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து எல்சிஎமோட ஃபுல் ஃபார்ம் வந்து லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. சரிங்களா? லீஸ்ட் காமன் மல்டிபிள். சோ தமிழ்ல வந்து நமக்கு எல்சிஎம் நமக்கு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மீச்சிமா அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து நமக்கு வந்து மீச்சிமா, அதாவது மீச்சிறு பொது மடங்கு. சரிங்களா? இது வந்து மடங்கு, அது ஃபேக்டர், டிவிசர். சோ இந்த மீச்சிமாவை நமக்கு சம்டைம்ஸ் மீபோமா அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல எல்சிஎம் மட்டும்தான், ஹெச்சிஎஃப்க்கு மட்டும் தான் 2 பேரு. ஆனா எல்சிஎம்க்கு வந்து தமிழ்ல மீச்சிமான்னு உண்டு, மீபோமான்னு உண்டு, ரெண்டும் ஒண்ணுதான். சோ மீச்சிமா மீபோமா ரெண்டுக்குமே ஃபுல் ஃபார்ம் இதுதான், மீச்சிறு பொது மடங்கு. சரிங்களா? சோ இதுக்கும் நான் அதே நம்பர் எடுத்துக்கிறேன், 4, 8ன்னு எடுத்துக்கிறேன். இந்த 2ஓட எல்சிஎம் எடுப்போம். அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் நான் 4 எடுத்துக்கிறேன். 4ஓட மடங்கு எதுலான்னு பாருங்க. 4ஓட மடங்குன்னா 4ஆம் வாய்ப்பாடுல வரக்கூடிய நம்பர். சோ 1 நாள் 4, 2 நாள் 8, 3 12, 4 16, 5 4 20 அப்படி நமக்கு போய்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி 8ஆம் வாய்ப்பாடு எடுத்துக்கோங்க. 8இன் மடங்கு அப்படின்னா 8ஆம் வாய்ப்பாடுல வரக்கூடிய நம்பர்லாம். சோ 1 8 8, 2 8 16, 3 8 24, 4 8 32, 5 8 40 அப்படி போய்கிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்க. அப்ப இதுல எதெல்லாம் பொதுவா இருக்குன்னு பாருங்க. சோ 8 அப்படிங்கிற நம்பர் பொதுவா இருக்கு.
சரிங்களா? அடுத்து வந்து 16ங்கிற நம்பர் பொதுவா இருக்கு. சோ அதுக்கப்புறம் நமக்கு வேற இல்லன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி அப்படி போய்க்கிட்டே இருக்கும். 20க்கு அப்புறம் சோ நமக்கு 24 அப்படி 24ங்கிற நம்பர் பொதுவா இருக்கு. அப்ப நிறைய நம்பர்ஸ் உங்களுக்கு காமனா வருது. அப்ப இந்த 4க்கும் 8க்கும் எனக்கு காமனா இருக்கக்கூடிய மல்டிபிள்ஸ் எதெல்லாம்னா 8, 16, 24 அப்படி போய்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இதுல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருக்காங்க, லீஸ்ட் காமன் மல்டிபிள், மீச்சிறு பொது மடங்கு. இந்த மடங்குலயே பொதுவா இருக்கக்கூடிய மடங்குல எது சின்ன நம்பரோ அதுதான் அதோட எல்சிஎம். இல்ல எது சின்ன நம்பர் 8. அப்ப எனக்கு வந்து இந்த 2 நம்பரோட எல்சிஎம் எனக்கு 8ஆ இருக்கும். சரிங்களா? அப்ப ஜென்ரலா நமக்கு வந்து இதுதான் எல்சிஎம், ஹெச்சிஎஃப் வந்து இப்படிதான் எடுக்கிறோம். சரிங்களா? ஆனா நம்ம வந்து சின்ன வயசுல நம்ம படிச்சிருப்போம். டேனா வகுத்தல் படி நம்ம என்ன செஞ்சிருப்போம்னா எழுதுவோம். இப்ப வந்து 4,8 இதுக்கு வந்து நீங்க எல்சிஎம் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்ப இது 2 2,000 போகும். சரிங்களா? பகா எண்களை தான் பயன்படுத்தணும்னு சொல்லுவாங்க. 2,000 போச்சுன்னா 2 2 4 4 2 8 மறுபடியும் 2,000 போட்டோம் அப்படின்னா 1 2 2 2 4. சரிங்களா? இதுக்கப்புறம் 2 போடணும்னு அவசியம் இல்லை. ஆனா நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம். அந்த 2 இது 1 வராது, அப்படியே விரக்கிக்கணும். 1 2 2. அப்ப எனக்கு இதோட எல்சிஎம் வந்து இது எல்லாத்தையும் பெருக்கிறதா இருக்கும். 2 × 2 × 2 பெருக்குனீங்கன்னா 2 2 4 4 2 8ன்னு வரும். சரிங்களா? இது என்னோட எல்சிஎம். இது நான் ஹெச்சிஎஃப் எப்படி கண்டுபிடிப்பேன்? அதே 4,8க்கு இந்த ரெண்டுலயும் எது பொதுவா இருக்குன்னு பாப்பேன். இப்ப 2,000 போடுதுன்னா 2 2 4 4 2 8 மறுபடியும் 2,000 போடலாம். 1 2 2 2 2 4. இதுக்கப்புறம் என்னால ஹெச்சிஎஃப் எடுக்க முடியாது, மீட் போவா எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா எனக்கு மீட் போவானா இந்த ரெண்டுலயுமே எனக்கு பொதுவா இருக்கக்கூடிய நம்பர் இருந்தாதான் நீங்க அடுத்த ஸ்டெப் போக முடியும். இதுல வந்து எனக்கு 2 பொதுவா இருந்து அடுத்த ஸ்டெப் எடுத்தேன். இதுல 2 பொதுவா இருந்து அடுத்த ஸ்டெப் எடுத்தேன். ஆனா இதுல எனக்கு வந்து எதுவுமே பொதுவா இல்ல, காமனா இல்லாததுனால இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்னால ஹெச்சிஎஃப்க்கு போக முடியாது. அப்ப என்னோட ஹெச்சிஎஃப் வேல்யூ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து 2 × 2 என்னோட ஆன்சர் எத்தனைன்னா 4. சரிங்களா? அப்ப எனக்கு வந்து இதே நம்பருக்கு நம்ம டேனா வகுத்தல் படி எல்சிஎம் கண்டுபிடிச்சுக்கலாம், ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சுக்கலாம். நான் உங்களுக்கு கான்செப்ட் படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். சரிங்களா? ஓகே. சோ இப்ப இதுல சம் கண்டிஷன்ஸ் இருக்கு. ஏன்னா நமக்கு எக்ஸாம் பேசிஸ்ல நமக்கு வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்து, ஸ்டேட்மெண்ட்னா சில கூச்சுகள் கொடுப்பாங்க. சரிங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இதுல எது உண்மை எது பொய் அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. சரிங்களா? விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ட்ரூ, பின் வருவனவற்றில் எந்த கூச்சு உண்மை, இல்ல பின் வருவனவற்றில் எந்த கூச்சு தவறு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு நமக்கு வந்து சில கண்டிஷன்ஸ் நமக்கு தெரியணும், சில பண்புகள் தெரியணும். சரிங்களா? அது என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகே. சோ இப்ப அந்த பண்புகளை பத்தி நம்ம பார்ப்போம். சோ முதல் பண்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இப்ப நீங்க பாத்தீங்க இந்த இதுல நமக்கு வந்து 4,8 இந்த ரெண்டுக்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிருந்தோம். சோ எல்சிஎம் எனக்கு எத்தனைன்னு வந்திருந்துச்சு அப்படின்னா 8 அப்படின்னு வந்திருந்துச்சு. என்னோட ஹெச்சிஎஃப் அதாவது மீப்போவா மீச்சியமா 8ன்னு வந்திருந்துச்சு. மீப்போவா எனக்கு 4 அப்படின்னு வந்திருந்துச்சு. சரிங்களா? எனக்கு இதோட முதல் கண்டிஷன் என்ன அப்படின்னா, முதல் பண்பு என்ன அப்படின்னா, இந்த எல்சிஎம் இருக்கு பாத்தீங்களா, இந்த எல்சிஎம் எப்போதுமே ஹெச்சிஎஃப் விட பெரிய வேல்யூவா தான் இருக்கும். நீங்களே பாருங்களேன். எனக்கு வந்து ஹெச்சிஎஃப் விட அதாவது மீப்போவாவை விட எனக்கு மீச்சியமா பெரிய வேல்யூவா தான் இருக்கும். எப்போதுமே எனக்கு அது பெரிய வேல்யூவா தான் இருக்கும். இதுதான் முதல் கண்டிஷன். சரிங்களா? எனக்கு மீச்சியமா வந்து மீப்போவை விட பெரிய நம்பரா தான் இருக்கும். இது ஒரு முக்கியமான கண்டிஷன். இதை யூஸ் பண்ணி நம்ம நிறைய ஷார்ட்கட்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்து 2வது பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப் எப்போதுமே டிவைட் பண்ணும். அதாவது இந்த வந்து மீச்சியமா வந்து மீப்போவால் எப்பொழுதும் வகுபடும். இதுல பாருங்களேன், இதோட எல்சிஎம் 8, இதோட மீப்போவா ஹெச்சிஎஃப் 4. அடி கொடுத்து பாருங்க, 1 நாள் 4 2 நாள் 8. அப்ப எனக்கு கேன்சல் ஆகுதா? அப்ப 2வது பண்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னோட எல்சிஎம் எப்போதும் அதோட மீப்போவால ஒரு 2 நம்பரோட மீச்சியமா அதன் மீப்போவாவால எப்போதுமே என்ன செய்யும்? வகுபடும். இதே மாதிரி இன்னொரு விதமாவும் சொல்லிக்கலாம். இப்படி வகுப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா இந்த எல்சிஎம் எப்போதும் என்ன செய்யும்? மீட்போவாவோட பெருக்கற் பலனா இருக்கும், அதாவது மடங்கா இருக்கும். சரிங்களா? இது எல்சிஎம் அதாவது இந்த மீச்சியமா எப்பொழுதும் மீட்போவாவின் மடங்காகவே இருக்கும். இப்ப பாருங்களேன், எனக்கு எல்சிஎம் 8, இது 4,000 வரக்கூடியதுதானே, 4ன் மடங்குன்னு சொல்லலாமா? இந்த 8 வந்து நான் என்னன்னு சொல்லலாம்? 4ன் மடங்கு, மல்டிபிள் ஆஃப் 4 அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
சரிங்களா? அப்போ நமக்கு இந்த ரெண்டுமே ஒண்ணுதான். நமக்கு வந்து எல்சிஎம் வந்து எப்போதுமே HCF ஆல டிவைட் ஆகும். சோ மீச்சீமா எப்பவும் மீப்போவால வகுபடும் அப்படின்னா கண்டிப்பா இந்த மீச்சீமா இந்த மீப்போவோட மடங்காதான் எனக்கு என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். சரிங்களா? சரிங்களா? இது 3வது பாயிண்ட். அடுத்து 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப எனக்கு 2 பகா எண்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பகா எண்கள்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல. சரி, 2 எனக்கு பகா எண்கள் இருக்கு, இல்லைன்னா சார் பகா எண்கள் இருக்குன்னு வச்சுக்கணும். சரிங்களா? சோ பகா எண் அப்படின்னா நமக்கு வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பிரைம் நம்பர் அப்படின்னு நமக்கு சொல்லுவோம். சரிங்களா? தமிழ்ல வந்து பகா எண்கள், தமிழ்ல வந்து இத பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவீங்க. சரிங்களா? இங்கிலீஷ்ல அது வந்து பிரைம் நம்பர். இன்னொன்னு அதே மாதிரி சார் பகா எண்கள் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. சரிங்களா? சார் பகா எண் அப்படின்னா கோ பிரைம் நம்பர். இதை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே பார்த்திருப்போம். இருந்தாலும் திருப்பி ஒரு டைம் சொல்றேன். சோ இந்த பிரைம் நம்பருக்கும் கோ பிரைம் நம்பருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ பிரைம் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து ஒரே ஒரு நம்பர் சிங்கிள் நம்பரா இருக்கும். இப்ப நமக்கு 2, 3, 5 அப்படி 7 அப்படி எக்ஸெட்ரா 11, 7க்கு அப்புறம் 9 வராது எக்ஸெட்ரா அப்படி போயிட்டே இருக்கும். இதோ சார்பகா எண் கோ பிரைம் நம்பர்னா ரெண்டு நம்பரா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சோ 3,4 எடுத்துக்கலாம். சரிங்களா? சோ அடுத்து வந்து இல்லைன்னா 4,5 எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா 5,6 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த 3 தான் எனக்கு பிரைம் நம்பர், இந்த 4 எனக்கு பிரைம் நம்பர் கிடையாது. ஓகேங்களா? சோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, இந்த சார்பகா எண் அப்படின்னா என்னன்னா இந்த 2 எண்களோட ஃபேக்டர் காரணி. சரிங்களா? இந்த 2 நம்பரோட ஃபேக்டர் வந்து எனக்கு 1ன்னு இருக்கணும். இந்த 2 நம்பரோட பொதுவான ஃபேக்டர் பொதுவான காரணி வந்து எனக்கு 1ன்னு இருக்கணும். இப்ப 3 பாத்தீங்கன்னா 1 3 3 ஒன்னாயிரப்பள்ளி மூணாயிரப்பள்ளி வரும். 4 எடுத்துக்கிட்டீங்கன்னா 1,4. சரிங்களா? இந்த ரெண்டுல எதுதான் பொதுவா இருக்கு? 1 தான் பொதுவா இருக்கு. அப்ப எனக்கு இந்த இந்த இப்படி காமன் ஃபேக்டர் 1ன்னு இருந்துச்சுன்னா அததான் நான் என்னன்னு சொல்றேன்னா கோ பிரைம் நம்பர்னு சொல்றேன். சரி, ஓகே. சோ இந்த பிரைம் நம்பரா இருக்கட்டும் இல்ல கோ பிரைம் நம்பரா இருக்கட்டும், இந்த 2 நம்பரோட HCF வந்து எனக்கு என்னவா இருக்கும்னா 1ன்னு இருக்கும். டைரக்டாவே நீங்க 1ன்னு போட்டுறலாம். சரிங்களா? இதே இது எல்சிஎம்மா இருந்தா அந்த 2 நம்பரையும் நீங்க பெருக்கிக்கணும். இப்ப 3,4 இருக்குன்னா 3 4 பெருக்கிக்கலாம். 3 4 12 அப்படின்னு எழுதிடலாம். சரிங்களா? சோ அப்ப நமக்கு வந்து 2 கோ பிரைம் நம்பர் இருக்குது, இல்லைன்னா வந்து பிரைம் நம்பர் இருக்குது. சோ பிரைம் நம்பர் இல்ல கோ பிரைம் நம்பர் இருக்குன்னா அந்த பிரைம் நம்பர் அண்ட் கோ பிரைம் நம்பரோட HCF வந்து எப்போதுமே 1. எல்சிஎம்மா இருந்தா அந்த 2 நம்பரையும் 2 நம்பர்னா 2 நம்பர் 3 நம்பர்னா 3 நம்பரையும் நீங்க மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேங்களா? அடுத்து இதுல சம் ஃபார்முலாஸ் பாத்திரலாம். சோ ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னா, இப்ப நமக்கு வந்து இப்ப இதுல என்ன மாதிரி கேட்பாங்கன்னா 2 நம்பர் கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஏ பின்னு 2 நம்பர் கொடுத்துட்டு இந்த 2 நம்பருக்கும் ஒன்னு எல்சிஎம் கொடுத்துருவாங்க, HCF கேட்பாங்க. சரிங்களா? 2 நம்பர் கொடுத்து எல்சிஎம் HCF இப்படி 2 நம்பர் எல்சிஎம் HCF கொடுத்தாங்கன்னா இது நம்மளோட ஃபார்முலா. இந்த மாடல் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா. சரிங்களா? சோ அதாவது அந்த 2 நம்பர் நான் ஏ இன்ட்டு பின்னு எடுத்துக்கிறேன், நீங்க எக்ஸ் இன்ட்டு ஒய், பி இன்ட்டு கியூ, சி இன்ட்டு டின்னு கூட எடுத்துக்கலாம். சோ நம்மளோட ஃபார்முலா என்னன்னா 2 நம்பரோட ப்ராடக்ட் 2 நம்பரோட பெருக்கற் பலன் அந்த 2 நம்பரோட எல்சிஎம் அண்ட் HCF மல்டிபிள் பண்றதுக்கு சமமா இருக்கும். இதே இது 3 நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா 3 நம்பர் வச்சும் நமக்கு வந்து ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. சோ 3 நம்பரா இருந்துச்சுன்னா அந்த 3 நம்பரோட ப்ராடக்ட் வந்து அதோட எல்சிஎம்க்கும் அதோட HCF ஓட ஸ்கொயருக்கும் உங்களுக்கு என்னவா இருக்கும்னா மல்டிபிளுக்கு ஈக்குவலா இருக்கும். சோ 2 நம்பர் கொடுத்தாங்கன்னா இது ஃபார்முலா. சரிங்களா? சோ 2 நம்பர் கொடுத்தாங்கன்னா இது ஃபார்முலா, 3 நம்பர் கொடுத்தாங்கன்னா இது ஃபார்முலா. ஓகே. சோ அடுத்து வந்து கொஸ்டின்ல வந்து மிகச் சிறிய எண் என்ன அப்படின்னு கேட்பாங்க, மிக சிறியது அப்படின்னு கேட்பாங்க. சோ மிக சிறிய எண் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதே இது மிகப்பெரிய எண் அப்படின்னு கேட்பாங்க. சோ மிக பெரியது அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா HCF கண்டுபிடிக்கணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? மிக சிறிய எண்ண எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், மிகப்பெரிய எண்ண HCF கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி அடுத்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த இப்ப நான் சொல்ல போறது ரொம்ப முக்கியமான மாடல். சோ எப்படி கேட்பாங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 4 அலாரம் இருக்கு. சரிங்களா? 4 அலாரம் இருக்கு. இந்த 4 அலாரமும் எனக்கு வந்து இது வந்து ஒரு 30 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து அலாரம் அடிக்குது. இது வந்து ஒரு 15 மினிட்ஸுக்கு வந்து ஒன்ஸ் அலாரம் அடிக்குது. இது வந்து ஒரு 10 மினிட்ஸுக்கு ஒன்ஸ் அலாரம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப எந்த டைம்ல எனக்கு இந்த 3 அலாரமுமே
ஒன் போல அடிக்கும்னு கேட்பாங்க. சரிங்களா? டுகெதர், பீப் டுகெதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எனக்கு வந்து 3 அலாரம் இருக்கு. இது 30 நிமிஷத்துக்கு ஒரு டைம் அடிக்கும், இது 15 நிமிஷத்துக்கு ஒரு டைம் அடிக்கும், இது 10 நிமிஷத்துக்கு ஒரு டைம் அடிக்கும். இந்த 3 பெல்லும் சேர்ந்து எனக்கு காலையில ஒரு 8 மணிக்கு ஒன்னா அடிச்சிச்சு அப்படின்னா அடுத்து எத்தனை மணிக்கு இந்த 3 பெல்லும் சேர்ந்து ஒன்னா அடிக்கும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. சரிங்களா? சோ இந்த மாதிரி சம்முக்கும் நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இந்த மாடல் சம். இது வந்து இது மட்டும் இல்ல, டிராபிக் சிக்னலா இருக்கும். ஒரு டிராபிக் சிக்னல்ல நமக்கு வந்து 3 சிக்னல் இருக்கு, இது இத்தனை டைம்ஸ்க்கு ஒன்ஸ் அடிக்குதுன்னு கேட்பாங்க. இதே கணக்குல வந்து எத்தனை மணிக்குன்னு கேட்டாங்கன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல, இந்த 3 பெல்லும் எத்தனை டைம்ஸ் அடிக்குன்னு கேட்பாங்க. சரிங்களா? எத்தனை முறை அடித்திருக்கும், இந்த 3 எத்தனை முறை ஒலித்திருக்கும்னு கேட்பாங்க. இந்த மாதிரி ஹவு மெனி டைம்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அது கூட 1 ஆட் பண்ணிக்கணும். எத்தனை முறை ஒலிக்கும்னு கேட்டாங்கன்னா எல்சிஎம் கூட 1 ஆட் பண்ணிக்கணும். இதே மாதிரி இதுல என்ன கேட்பாங்கன்னா ஒரு வட்டமான ஒரு ஸ்டேடியம் இருக்கு. சரிங்களா? ஒரு சர்க்குலர் ஸ்டேடியம் இருக்கு, இல்ல ஒரு வட்ட வடிவு நிலையம் இருக்கு, இல்ல ஒரு பார்க் இருக்கு. இதுல வந்து இப்போ 2 பேர் இல்ல 3 பேர் ஏபிசி அப்படி ஒரு 3 பேர் என்ன செய்யறாங்கன்னா இதை சுத்தி வராங்க. 3 பேருமே ஒரே டைரக்ஷன்ல ஒரே டைம்ல ஸ்டார்ட் பண்றாங்க. சோ ஏ அப்படிங்கிறவரு இது சர்க்கிள சுத்தி வர்றதுக்கு 1 மணி நேரம் எடுத்துக்கிறாரு. பி அப்படிங்கிறவரு ஒரு 15 நிமிஷம் எடுத்துக்கிறாரு. சி அப்படிங்கிறவரு எனக்கு ஒரு 30 நிமிஷம் எடுத்துக்கிறாரு அப்படின்னா 3 பேரும் எப்போ மீட் பண்ணுவாங்க, 3 பேரும் எப்போ சந்திப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? எப்போ மீட் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி கேள்விகளுக்கும் நீங்க என்னதான் எடுக்கணும்னா எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கணும். சோ இதுதான் நமக்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் மாடல். சரிங்களா? சோ வேற இதுல என்ன கொடுப்பாங்க அப்படின்னா 2 நம்பரோட கூடுதல் கொடுப்பாங்க. 2 நம்பரோட கூடுதல் கொடுத்துட்டு அதோட ஹெச்சிஎஃப் கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? அந்த 2 நம்பர் என்ன, இல்ல பெரிய நம்பர் எது, பிக்கஸ்ட் நம்பர் எது, ஸ்மாலஸ்ட் நம்பர் எது, இந்த மாதிரி நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுதான் பேட்டர்ன். இதுதான் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பேட்டர்ன். சரிங்களா? சோ இப்ப நம்ம பேசிக் பார்த்துட்டோம். என்ன வந்து சம்முக்குள்ள போயிடலாம். ஓகே. சோ இப்ப நம்ம ஹைடெக் ஐஎஸ் அகாடமில நமக்கு வந்து ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்குது. சோ நமக்கு வந்து 16 புக்ஸ் வந்து நம்ம என்ன செய்யறோம்னா ப்ரொவைட் பண்றோம். இன்னும் நமக்கு வந்து டீட்டெயிலா இன்னும் ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ் பத்தின டீடைல்ஸ் வந்து கீழே லிங்க்ல இருக்கு, பாருங்க. உங்களுக்கு 16 புக் நமக்கு என்ன செய்யறோம்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே பைலிங்குவலா கொடுக்குறோம். சோ தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நீங்க என்ன செஞ்சுக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. சோ இப்ப ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. இப்ப இந்த கணக்குல என்ன சொல்லிருக்காங்க, find the HCF of 135 and 225 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 135க்கும் 225க்கும் உள்ள மீப்போவா காண்க அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ இது நான் ஃபர்ஸ்ட் சம் அப்படிங்கறதுனால நான் உங்களுக்கு வந்து பேசிக்கா சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதுல ஷார்ட் கட் நம்ம பார்க்கலாம். சோ பேசிக்னா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா மீப்போவா கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டேனா வகுத்தல் போட்டுக்கோங்க. 135 225 இந்த ரெண்டுக்குமே காமனா எந்த வாய்ப்பாடுல வருமோ அதுதான் நீங்க போடணும். சரிங்களா? சோ இப்ப நீங்க வந்து 5ஆம் வாய்ப்பாடே போட்டுக்கலாம். பேசிக்கா 5ஆம் வாய்ப்பாடுலயே போட்டுக்கோங்க. சோ 5ஆம் வாய்ப்பாடுல போட்டீங்கன்னா நமக்கு இங்க என்ன வரும், 2 5 are 10, 2 5 10, மிச்சம் 3 35 இருக்கும், 35. சோ அப்ப 7 5 are 35, 7 5 35. அதே மாதிரி இங்க போட்டீங்கன்னா 4 5 are 20, 4 5 20, carry 2 25. சோ 5 5 are 25. சோ மறுபடியும் இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெச்சிஎஃப் அப்படின்னா ரெண்டுலயுமே காமனா இருக்கிறதுனால இருந்தா மட்டும்தான் நீங்க டிவிஷன் பண்ணணும். ஓகேங்களா? அப்ப எனக்கு இதுல பாத்தீங்கன்னா இது எனக்கு 5 டேபிள்ல வராது. அப்ப ரெண்டுமே நமக்கு இது 3 டேபிள் போட்டுக்கலாம், இல்ல 9 டேபிள் போட்டுக்கலாம். சோ எனக்கு 3 போடுறதுனால ஓகே, எனக்கு 9 போட்டு பண்ணாலும் ஓகே தான். இல்ல நான் எனக்கு 9 பெரிய நம்பரா இருக்கு, நான் 3ல இருந்தே போறேன்னா 3ல இருந்தே போட்டுக்கலாம். சோ 3 போட்டீங்கன்னா இங்க 9 3s are 27. இங்க என்ன ஒரு 1 3s are 3, carry 1, ஒரு 3 மிச்சம் 1 15. சோ 5 3s are 15. ஓகேங்களா? சோ மறுபடியும் இந்த ரெண்டுமே 3ஆம் வாய்ப்பாடுல அடி கொடுக்கலாம். சோ 3 3s are 9, 5 3s are 15. இதுக்கப்புறம் இந்த ரெண்டுலயுமே எனக்கு காமன் வேல்யூ இல்ல. சோ இதுக்கப்புறம் ஃபர்தரா மூவ் பண்ண முடியாது. அப்ப என்னோட ஹெச்சிஎஃப் வந்து என்னவா இருக்கும்னா இது எல்லாத்தையும் பெருக்கிக்கோங்க. 5 × 3 × 3. சோ பெருக்கினீங்கன்னா 3 9 95 45. 3 3s are 9, 9 5s are 45. சரிங்களா? இது பேசிக். ஓகேவா? இதோட ஷார்ட்கட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹெச்சிஎஃப் இருந்தா என்ன ஷார்ட்கட் அப்படின்னா கொடுத்திருக்க 2 நம்பரையும் நீங்க சப்ட்ராக்ட் பண்ணுங்க. சரிங்களா? மைனஸ் பண்ணுங்க. சோ பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை நீங்க சப்ட்ராக்ட் பண்ணுங்க. சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது அப்படிங்கறத பாருங்க. சோ 5ல 5 சப்ட்ராக்ட் பண்ணா 0, 225, இங்க 135 வச்சுக்கலாம். சோ 5 - 5 0. இங்க 2ல 3 சப்ட்ராக்ட் பண்ண முடியாது, பாரோ வாங்குவீங்க. இங்க பாரோ வாங்கினா இது 1 ஆயிடும், இது என்னவாயிடும்னா 12 ஆயிடும்.
சோ 12ல நீங்க 3 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன வருதுன்னு பாருங்க. சோ 12 3 9 10 11 சாரி. சோ 8 9 போட்டீங்கன்னா 10 11 12. சோ 19 வருது சரிங்களா. சோ 90ன்னு வருது. இந்த 90 வந்து இந்த ஆப்ஷன்ல எதுலலாம் டிவிசிபிள் அப்படின்னு பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் 90 வந்து 45 ஆல டிவிசிபிளான்னு பாத்தீங்கன்னா டிவிசிபிள் நமக்கு வந்து 2. சோ அப்ப நம்மளோட ஆன்சர் 45 வரலாம் சரிங்களா. என்னோட ஆன்சர் வந்து 45 இருக்கலாம். எல்லாமே நீங்க செக் பண்ணிடணும். இப்போ 90 வந்து 40 ஆல டிவிசிபிளான்னு பாத்தீங்கன்னா 0 0 கேன்சல், 4 ஆல் டிவைட் பண்ணா உங்களுக்கு பாயிண்ட்ல வரும். அப்ப எனக்கு இந்த ஆப்ஷன் வராது. சோ 35 ஆல டிவிசிபிளான்னு பாருங்க. சோ 35ல டிவிசிபிளாவும் வராது நமக்கு. ஏன்னா 235 70 சரிங்களா. சோ அப்ப நமக்கு வந்து அதுக்கப்புறம் 435 103 235 70 335 105 வந்துடும். அப்ப இதுவும் எனக்கு வராது, இந்த ஆப்ஷனும் வராது. சோ இப்ப 90 30 டிவைட் பண்ண முடிஞ்சா முடியும். 0க்கு 0 கேன்சல், 1 3 are 3 3 3 are 9 டிவைட் ஆகுது. அப்ப எனக்கு ரெண்டு ஆப்ஷன் வருது. ஒண்ணு உங்களுக்கு 45 ஆன்சரா இருக்கலாம், இல்லைன்னா 30 ஆன்சரா இருக்கலாம். இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் எனக்கு HCF சரிங்களா. அப்ப இது எப்படி நான் செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னா, இந்த ரெண்டுல எது வந்து பெரிய நம்பர்னு பாக்கணும். ஏன்னா நம்ம HCFனா என்ன அர்த்தம், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப இந்த ரெண்டுல எது ஹையஸ்ட் வேல்யூவோ அதுதான் என்னோட HCF இருக்கும். அப்ப எனக்கு 45 தானே ஹையஸ்ட் வேல்யூ, அப்ப 30 என்னோட HCF இருக்காது. அப்ப என்னோட ஆன்சர் 45 தான். புரியுதுங்களா. இதுதான் இதோட ஆன்சர். இது ஷார்ட்கட். ஓகே. சோ நெக்ஸ்ட் சம் பாருங்க. இதே மாதிரி இப்ப இது பெரிய நம்பரா இருக்கு, இது எப்படி நம்ம ஷார்ட்கட்ல போடலாம். சோ சிம்பிள், நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம ஷார்ட்கட்ல டைரக்டா போடுறத, இவ்வளவு பெரிய நம்பருக்கு நம்ம வந்து HCF கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கும். அப்ப ஷார்ட்கட் எப்படி போடுவீங்க, இந்த ரெண்டு நம்பரையும் சப்ட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். சோ 3239 சரிங்களா. சோ 3239 கீழே என்ன நம்பர் இருக்குது, 2923. ஓகே. சோ 2923 3239 மைனஸ் 2923. சோ இப்ப நமக்கு வந்து சப்ட்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா 9 - 3 என்னது 6, 3 - 2 1. இங்க இருந்து பாரோ வாங்குவீங்க, இது 2 ஆயிடும், இது 12 ஆயிடும். சோ 12ல 9 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும்னா 3 வரும், 316 வரும். சோ இந்த 316 எதுல டிவிசிபிள், 37ல டிவிசிபிளா அப்படின்னு பாருங்க. 37ல நமக்கு டிவிசிபிளான்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து, சோ இப்போ நமக்கு வந்து 37. சோ 9 3s are 27 ஆயிடும், 10 3s are 30. சோ 37 நீங்க 9 டேபிள்ல போடுங்களேன். 7 9s are 63. சோ கேரி 6, 9 3s are 27. சோ 30 36ன்னு வரும் சரிங்களா. 9 3s are 27, 30 36. சோ 363ன்னு வருது. அப்ப இங்க 316 தான் வருது. சோ 37 8ல சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 8 7s are 56 சரிங்களா. 8 3s are 24 plus 5 29 296 தான் வருது. அப்ப எனக்கு இந்த ஆப்ஷன் வராது. இதே மாதிரி 47ல டிவிசிபிளான்னு பாருங்க. சோ 47 டேபிள் போடுறேன். 47ல வந்து நீங்க 8 டேபிள் போட்டீங்க அப்படின்னா 8 7s are 56 கேரி 5. சோ 8 4s are என்னங்க 32 5 37 376ன்னு வருது. சோ 7 போட்டீங்கனாலும் நமக்கு வராது. அப்ப இந்த ஆப்ஷன் எனக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா. சோ 73 போட்டு பார்க்கலாம். சோ 73 எடுத்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து சோ 3 7s are 21. 4 போட்டீங்கன்னா 4 3s are 12. 7 4s are 28 plus 1 29. சோ இதே வந்து 5 போட்டீங்க அப்படின்னா வந்து 5 3s are 15 கேரி 1. 7 5s are 35 plus 1 36. சோ இந்த ஆப்ஷன் எனக்கு வராது. கண்டிப்பா எனக்கு 79 தான். இல்லைன்னா இது டிவைட் பண்ணி பாத்துக்கலாம். சோ 79 வந்து நீங்க வந்து 5 போடுறீங்க, 4 போட்டு பாருங்களேன். சோ 4 போட்டீங்க அப்படின்னா 9 4s are 36, 9 36, 7 4s are 28. சோ 28 31. சோ 316 வருது. அப்ப எனக்கு 79 தான் இதோட ஆன்சரா இருக்கும். சோ சிம்பிள், இந்த ரெண்டையும் நீங்க சப்ட்ராக்ட் பண்ணி பார்க்கணும். இந்த கிடைக்கக்கூடிய ஆன்சர் இந்த ஆப்ஷன்ல எதுல டிவிசிபிள் ஆகுதோ அதுதான் அதோட ஆன்சர். உங்களுக்கு ஒருவேளை ரெண்டு ஆப்ஷன் வந்துச்சு அப்படின்னா இல்ல எது HCF இருந்தா எது பெரிய வேல்யூ அதை எடுக்கணும், LCM இருந்தா சின்ன வேல்யூ எடுக்கணும். ஓகேங்களா. இதான் இதோட ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் சம் போயிடலாம். ஓகே. அடுத்து இதே மாதிரி 3 சம் கொடுத்திருந்தாங்கன்னா, 3 நம்பர் கொடுத்திருந்தாங்கன்னா இதுக்கும் அதே ஷார்ட்கட் தான். சோ இந்த 3 நம்பர்ல ஏதாவது 2 நம்பரை நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சோ நான் 3மே நான் இப்ப எடுத்துக்கிறேன். இப்போ 108 360 408 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ இப்ப ஏதாவது 2 நம்பர், ஃபர்ஸ்ட் இந்த 2 நம்பரை நான் சப்ட்ராக்ட் பண்றேன். சோ 360ல இருந்து 108 சப்ட்ராக்ட் பண்ண அப்படின்னா இது 5 ஆயிடும், இது 10 ஆயிடும். சோ 10 - 8 எனக்கு 2, இது 5 அப்படியே இருக்கும். 3 - 1 எனக்கு 2, 252. சோ இந்த 252 எதுலலாம் டிவிசிபிள்னு பாருங்க. சோ 4ல டிவிசிபிளா, 252 4ல டிவிசிபிளா, நமக்கு வந்து 4ல டிவிசிபிளான்னு பாத்தீங்கன்னா டிவிசிபிள் தான். ஏன்னா 6 4s are 24, 6 4 24, மிச்சம் 1, 3 12. சோ 4ஆல டிவிசிபிள் ஆகுது.
இந்த நம்பர் வந்து எனக்கு 4 ஆல் டிவிசிபிள் ஆகுது. ஸோ 8ல டிவிசிபிள் ஆகுதான்னு பாத்தீங்கன்னா, ஸோ 3 8 24, 3 24, மிச்சம் 1. ஸோ இது வந்து 12 வராது. அப்ப எனக்கு இது 8ல டிவிசிபிள் கிடையாது. அப்ப 8ல டிவிசிபிள் கண்டிப்பா எனக்கு 8 ஆப்ஷன் வராது. ஓகேங்களா? கண்டிப்பா எனக்கு 8 வராது. ஸோ அடுத்தது நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து 252 12 ஆல டிவிசிபிளான்னு பாத்தீங்கன்னா, ஸோ 2 12 24, 2 12 24, மிச்சம் 1, ஒரு 12 12. ஸோ 12 எனக்கு வரலாம். சரிங்களா? அடுத்து 16ஆல டிவிசிபிளான்னு பாருங்க. ஸோ 252 16ஆல டிவிசிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஒரு 16 16. ஓகேங்களா? ஸோ வந்து 116 16. ஸோ 25ல 16 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா ரிமைனிங் 9 வரும். ஸோ 116 16, ஏன்னா 2 16 32 ஆயிடும். ஸோ ஒரு 16 16, ரிமைனிங் 9. ஸோ 92 இருக்கும். அப்ப நமக்கு 92னா, ஸோ நமக்கு வந்து 6, நமக்கு வந்து 4 போட்டீங்க அப்படின்னா 6 4s are 24, 1 4s are 4 plus 2 64. ஸோ 5 போட்டீங்கன்னா 6 5s are 30. ஸோ 80 வருது. சரிங்களா? ஸோ 6 போட்டு பாத்தீங்கன்னா 6 6 are 36, 96 தான் வருது. ஸோ அப்ப நமக்கு 92 வரல. அப்ப எனக்கு 16ம் வராது. ஓகேவா? அப்ப எனக்கு 4 இல்ல 12 ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான். அப்ப எனக்கு HCF அப்படின்னா இதுல எது பெரிய நம்பரோ அதான் ஆன்சர். அப்ப எனக்கு 4 வராது, 12 தான் என்னோட ஆன்சரா இருக்கும். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் சம் போயிடலாம். சோ நெக்ஸ்ட் சம் இந்த மாதிரி நமக்கு வந்து கேட்டாங்கன்னா, சோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து 2 power 4 into 3 square into 5 cube into 7 இப்படி எழுதிக்கோங்க. அடுத்து கமா, அடுத்து இந்த பேர், அடுத்து இந்த ஜோடி. சோ அடுத்து வந்து அதே நேரா எழுதிக்கோங்க. 2 cube into 3 cube into 5 square into 7 square. சோ அடுத்ததுல எனக்கு 2 இல்ல, அப்ப நேரா 3க்கு நேரா எழுதிக்கிறேன். சோ 3 into 5 into 7 into 11. சரிங்களா? இதுக்கு நீங்க வந்து HCF கேட்டாங்கன்னா நீங்க என்ன செய்யணும்னா, இருக்கிறதுலே எது பெரிய பவரோ அதை எடுத்துக்கணும். HCF கேட்டாங்கன்னா சரி, இருக்கிறதுல எது சின்ன பவரோ அதை எடுத்துக்கணும். இப்ப எனக்கு மூணுலயுமே அது காமனா இருக்கான்னு பாக்கணும். எனக்கு 2 power 4 இங்க இருக்கு, இங்க இருக்கு. ஆனா இங்க எனக்கு 2 power 4 இல்ல. அப்ப 2 எனக்கு எடுக்காதீங்க. சரிங்களா? இந்த மூணுலயுமே எனக்கு 3 இருக்கு. அப்ப 3 போட்டுக்கோங்க. இந்த மூணுலயுமே எதுக்கு பவர் அடுக்கோட மதிப்பு சின்னதா இருக்குன்னு பாருங்க. இங்க 2 இருக்கு, இங்க 3 இருக்கு. இங்க எதுவுமே இல்லைன்னா இங்க எத்தனை இருக்கதா அர்த்தம் அப்படின்னா 3 அப்படின்னாலே 3 power 1 அர்த்தம். எனக்கு அப்ப 1 தான் சின்ன நம்பர். அப்ப 3 எடுத்துக்கோங்க. சோ இந்த மூணுலயுமே எனக்கு 5 இருக்கறனால 5 போட்டுக்கலாம். இதுல எது சின்ன நம்பர்னு பாத்தீங்கன்னா 5 தான் சின்ன நம்பர். சோ அதே மாதிரி இதுல எனக்கு மூணுலயுமே 7 இருக்கு. சின்ன நம்பர் எனக்கு 7. இதட்ட 1 தான் எடுக்கணும், 7. இங்க 11 இருக்குன்னா இங்க 11 இல்ல, இங்க 11 இல்ல. அப்ப 11 எடுக்க வேண்டாம். இந்த மூணையும் மல்டிபிள் பண்றதா என்னோட ஆன்சரா இருக்கும். சோ மல்டிபிள் பண்ணீங்கன்னா, சோ 7 5s are 35. சோ 35 3s are 7 5 35. 35 மூணால பெருக்குனீங்கன்னா 5 3 15, 3 9 1 10. சோ 105 தான் என்னோட ஆன்சரா இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி எல்சிஎம், இதை வந்து HCF கேட்டாங்கன்னா சின்ன பவர் எடுக்கணும், எல்சிஎம் கேட்டாங்கன்னா பெரிய பவர் எடுக்கணும். ஓகே, அது அடுத்த மாடல் பார்க்கலாம். அடுத்து வந்து இந்த மாதிரி இதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஓகே, இருக்கட்டும். இந்த மாதிரி பின்னம் கொடுத்தாங்கன்னா, பிராக்ஷன் கொடுத்தாங்கன்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி பிராக்ஷன் கொடுத்திருந்தாங்கன்னா உங்களுக்கு கேள்வியில வந்து HCF கேட்டாங்கன்னா இந்த பிராக்ஷன்ல மேல இருக்கிறதுக்கு நீங்க HCF கண்டுபிடிக்கணும், மீப்போவா கண்டுபிடிக்கணும், கீழே இருக்கிறதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். சோ ஒருவேளை இதே மாதிரி பிராக்ஷன் கொடுத்து உங்களுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா மேல இருக்கிறதுக்கு நீங்க எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், கீழே இருக்கிறதுக்கு நீங்க HCF கண்டுபிடிக்கணும். அப்படியே மாத்தி கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சோ இப்போ வந்து கொஸ்டின்ல இந்த மாதிரி பின்னம் கொடுத்து மீப்போவா காண்க அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல HCF காண்க. சோ மீப்போவா காண்கனா மேல இருக்கிறதுக்கு நீங்க HCF-உம் கீழே இருக்கிறது எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இதே மீச்சீமா காண்க அப்படின்னு சொன்னாங்கன்னா மேல இருக்கிற எல்சிஎம்மும் கீழே இருக்கிறது HCF-உம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ இது எப்படி நம்ம ஷார்ட்கட்ல போடலாம்னு பாருங்க. இப்ப எனக்கு மேல இருக்கிறதுக்கு பாருங்களேன். அப்ப இந்த கணக்குல நான் மேல இருக்கிறதுக்கு நான் என்ன கண்டுபிடிப்பேன்? HCF கண்டுபிடிப்பேன். கீழே இருக்கிறதுக்கு நான் என்ன கண்டுபிடிப்பேன்னா எல்சிஎம் கண்டுபிடிப்பேன். எனக்கு அப்ப ஆப்ஷன்லயும் மேல இருக்கிறது HCF-ஆ இருக்கும், கீழே இருக்கிறது எல்சிஎம்-ஆ இருக்கும். ஓகேங்களா? அப்ப நான் இது எப்படி நான் வந்து ஆப்ஷன் வச்சு இது பண்றேன்னு பாருங்க. சோ இந்த ஆப்ஷன்ல இதுதான். சோ அப்ப எனக்கு மேல HCF-க்கு நம்பர் பாருங்களேன். மேல இருக்க நம்பர் 1 3 5 7 9 1. இதோட HCF கண்டுபிடிக்கணும். அப்ப இங்க பாருங்க. சோ 1 3 5 7 9 1. சோ இதுல வந்து எல்லாத்துலயுமே காமனா எனக்கு நம்பர் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. சோ எல்லாத்துலயுமே பொதுவா இருக்கக்கூடிய, இப்ப எனக்கு இது 3000 வரும், இது 3000 வரும். ஆனா மத்த எதுவுமே என்னால 3000 எடுக்க முடியாது. அப்ப எதுக்குமே எனக்கு காமன் வேல்யூ இல்ல அப்படின்னா இதோட HCF நான் 1ன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அப்ப எனக்கு HCF வந்து இங்க 1 இருக்கு, இங்க 1 இருக்கு, இங்க 1 இருக்கு. ஆனா இங்க 9 இருக்கறனால இந்த ஆப்ஷன் எனக்கு வராது, இது எடுக்க மாட்டேன். சோ இந்த 3ல 1 தான் எனக்கு ஆன்சர். ஓகேங்களா? அப்ப கீழே எல்சிஎம் பாத்தீங்கன்னா, சோ எல்சிஎம்னா கண்டிப்பா HCF ஓட பெரிய வேல்யூவா தான் வரணும். சோ இங்க வந்து 2 4, எல்சிஎம் வந்து 2 4 6 8 10 12.
சோ இதுக்கு நீங்க எல்சிஎம் எடுப்பீங்க. சோ எல்சிஎம் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்வீங்க, tan வகுத்தல் போடுவீங்கன்னா முதல் ரெண்டாம் நம்பர் போடுவீங்க. So 1 2s are 2, 2 2s are 4, 3 2s are 6, 4 2s are 8, 5 2s are 10, 6 2s are 12. So அப்ப இதுக்கு மேலே ஃபர்தரா என்னால சிம்பிளிஃபை பண்ண முடியும். அப்ப எனக்கு கண்டிப்பா இந்த ஆப்ஷன் கீழே 2 இருக்கு, இதுவும் வராது. ஓகேங்களா, புரியுதுங்களா? சோ 2 வராது. அடுத்து மறுபடியும் நீங்க ஃபர்தரா பண்ணும்போது சோ 1 1 2s are 2, 3 அப்படியே போடுவீங்க, 2 2s are 4, 5 அப்படியே போடுவீங்க, 3 2s are 6. சோ அப்ப இத நீங்க மல்டிபிள் பண்ணாலே 2 2s are 4, 4 3s are 12. இது 12 10 விட பெரிய நம்பர் தான் வருது. அப்ப இதுவும் என்னோட ஆன்சரா இருக்காது. அப்ப இதுதான் என்னோட ஆன்சர் 1/120. ஓகேங்களா, இந்த மாதிரி பின்னம் கொடுத்தா சோ கேள்வியில என்ன கேட்டிருக்காங்களோ அதை மேல இருக்கிறது கண்டுபிடிக்கணும், ஆப்போசிட்ல இருக்கிறது கீழே இருக்கிறது கண்டுபிடிக்கணும். ஓகேவா, சோ இதுதான் இந்த மாடல். ஓகே, அடுத்த சம். ஓகே, சோ இது வந்து ஃபைண்ட் தி HCF ஆஃப், இதுக்கும் மீப்போவா காண்கன்னு சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி நம்பர் கொடுத்திருக்காங்க. சோ 9 a² b², சோ 18 b² c², சோ 27 c² a². நீங்க ஃபர்ஸ்ட் நம்பர் விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செக் பண்ணணும்னா இந்த லெட்டர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, மூணுலயுமே அந்த லெட்டர்ஸ் இருக்கான்னு பாக்கணும். சோ அப்ப எனக்கு a² இங்க இருக்கு, இந்த இடத்துல இருக்கு, ஆனா இங்க a² இல்ல. மூணுலயுமே இருந்தாதான் நம்ம மீப்போவாக்கு காமனா எடுக்க முடியும் HCFக்கு. அப்ப எனக்கு ஆப்ஷன்ல a² கண்டிப்பா வராது. ஓகேங்களா, b² இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இல்ல. அப்ப b² எனக்கு வராது. c² இங்க இருக்கு, இங்க இருக்கு, ஆனா இங்க இல்ல. அப்ப c² எனக்கு வராது. அப்ப இந்த நம்பர் தான் 9 18 27 இந்த நம்பர் தான் எனக்கு வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். சோ இந்த நம்பர் ஃபர்ஸ்ட் HCFக்கு காமனா 9 எடுத்துக்கிறேன், இல்ல 3 எடுத்துக்கலாம், நான் 9 எடுத்துக்கிறேன். சோ 9 9 29 18 39 27. இதுக்கப்புறம் காமன் வேல்யூ இல்ல. அப்ப என்னோட HCF வந்து என்னவா இருக்கும்னா 9 தான் இருந்திருக்கும். அப்ப இதான் என்னோட ஆன்சர். ஓகேங்களா, புரியுதுங்களா? ஓகே, சோ இந்த பி ஆக்சுவலி இந்த ஆப்ஷன் வந்து 18 தவறுதலா கீழே வந்திருக்கு. நெக்ஸ்ட் சம் போயிடலாம். சோ அடுத்த சம் பாருங்க. சோ இந்த மாதிரி a⁻m+1, a⁻m+2, a⁻m+3 இதோட மீப்போவா என்ன? இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन தான். HCF என்ன? சோ இதுல எல்லாத்துலயுமே காமனா இருக்கிறத எடுத்து எழுதணும். இப்போ இது a⁻m+1 வச்சுக்கிறேன். இந்த m+2 நம்ம m+1+1 எழுதிக்கலாம். ஓகேங்களா, அடுத்து m+3யும் m+1+2 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்ப எல்லாத்துலயுமே எனக்கு எது காமனா இருக்கு? இந்த m+1 எனக்கு என்னவா இருக்குன்னா காமனா இருக்கு, பவர்ல தான் இருக்கு. அப்ப எனக்கு இதோட ஆன்சர் a⁻m+1 தான் இருக்கும். சரிங்களா, அப்ப என்னோட ஆன்சர் a⁻m+1. ஓகே, நெக்ஸ்ட் சம். சோ ஜிசிடி இங்க பாருங்க, क्वेश्चनல ஜிசிடின்னு கேட்டிருக்காங்க. ஜிசிடினாலும் HCFனாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா, ரெண்டு ஒரே இதுதான். சோ இதை நம்ம எப்படி எழுதுறோம்னு பாருங்க. இப்ப a³ - 1 இருக்கு. சோ இந்த -1 நான் இப்படி எழுதிக்கிறேன், a³ - 1³ அப்ப இது உங்களுக்கு என்ன ஃபார்முலா படி இருக்குதுன்னா a³ - b³ ஃபார்முலா படி இருக்குது. இதோட ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா a - b × a² + ab + b². இதான் என்னோட ஃபார்முலா. சோ இந்த ஃபார்முலா படி நான் அப்ளை பண்ண அப்படின்னா a - b னா a - 1, சோ a² + ab னா a × 1 + b²க்கு வந்து 1². ஓகேங்களா, சோ அப்ப இது இப்படி இருக்கட்டும். இப்ப a² - 1 அப்படின்னா இதையும் நான் எப்படி எழுதுறேன், a² - 1². அப்ப இது a + b × a - b, a² - b² ஃபார்முலா. அப்ப a + b × a - b. அப்ப இந்த ரெண்டுலயுமே எனக்கு எது காமனா இருக்கு? a - 1 தான் காமனா இருக்கு. சோ அப்ப என்னோட ஆன்சர் a - 1 காமனா இருக்கதான் நான் எடுக்க முடியும். நெக்ஸ்ட் சம். ஓகேங்களா, அடுத்து எல்சிஎம். சோ ஓகே, சோ எல்சிஎம்னா நம்ம ஜெனரலா இது எப்படி கண்டுபிடிப்போம் அப்படிங்கறத நான் சொல்றேன். பேசிக் மெத்தட். சோ பேசிக்கா நம்ம என்ன செய்வோம், tan வகுத்தல் போட்டு சோ 5, 6, 8, 9, 12. சோ பேசிக்கா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா எல்சிஎம்க்கு வந்து இப்ப இது 2 டேபிள்ல போடுறீங்கன்னா 5 வராது. அப்ப அப்படியே இறக்கிக்கணும். HCF இருந்தா இதுல எல்லாத்துலயுமே காமன் வேல்யூ இல்ல 1 அப்படின்னு டைரக்டா போட்டுடலாம். ஆனா எல்சிஎம் அப்படிங்கிறப்போ காமனா இல்லைனாலும் அதை அப்படியே வச்சுக்கலாம். இது 2 டேபிள்ல வரும். 3 2s are 6, 4 2s are 8. இது 9 டேபிள் வராது, 9ல வராது, வச்சுக்கலாம் அப்படியே. 6 2s are 12. மறுபடியும் இது 2 டேபிள் போடலாம், இல்ல 3 டேபிள் போடலாம். இப்போ 2 போட்டீங்கன்னா 5 அப்படியே வச்சுக்குவீங்க, 3 அப்படியே வச்சுக்குவீங்க. சோ 2 2s are 4, இந்த 9 அப்படியே வச்சுக்கணும், 3 2s are 6. ஓகேங்களா, சோ மறுபடியும் நம்ம 3 டேபிள் போடலாம். சோ 5, சோ 1 3s are 3, 2 அப்படியே வச்சுக்கலாம். 3 9, 1 3 3. சோ இதுக்கப்புறம் காமன் வேல்யூ இல்ல அப்படின்னா நீங்க 5 2ன்னு போடுறதுக்கு பதிலா இது ஜஸ்ட் இதை மல்டிபிள் பண்ணிடலாம். அப்ப 2 × 2 × 3 × 5 × 2 × 3. ஓகேங்களா, இப்ப இதை பெருக்குனீங்கன்னா என்ன வருதுன்னு பாருங்க. சோ 2 2 4, 4 3 12, 12 5 60, 3 3 6, 6 6 36. சோ 360. அப்ப என்னோட ஆன்சர் 360. ஓகேங்களா, இதை எப்படி ஷார்ட்கட்ல போடணும் அப்படிங்கறத பாருங்க. சோ ஷார்ட்கட்ல போடுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஆப்ஷன்ல இருந்து போவேன். சோ தட் மீன்ஸ் எனக்கு வந்து ஒரு 5 6 8 9 12 இருக்கு. சோ எனக்கு இந்த நம்பர்ஸ் எல்லாமே கண்டிப்பா எல்சிஎம் டிவைட் பண்ணும்.
இப்ப நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எனக்கு 316 இருக்கு, செகண்ட் ஆப்ஷன் எனக்கு 118 இருக்கு, ஸோ தேர்ட் ஆப்ஷன் 19 இருக்கு, லாஸ்ட் ஆப்ஷன் 120 இருக்கு. ஸோ அப்ப எனக்கு இந்த 5 நம்பரும் 5 நம்பரும் இந்த ஆப்ஷன்ல எது கரெக்டா டிவிசிபிள் ஆகுதோ அதுதான் அதோட ஆன்சரா இருக்கும். ஸோ இப்ப நமக்கு வந்து 360 பாத்தீங்க அப்படின்னா வந்து 5ஆல டிவிசிபிள் ஆகும்னா ஆகும். லாஸ்ட்ல 0வோ 5லயே முடிச்சுன்னா டிவிசிபிள். அப்ப 5ஆல டிவிசிபிள். 6ஆல டிவிசிபிளா ஆகுது. 6 6 ஆர் 36. 6ஆல டிவிசிபிள். 8ஆல டிவிசிபிளா ஆகும். பாருங்க என்ன வரும் நமக்கு வந்து 4 8s are 32, remaining 4, 5 8s are 40. சரிங்களா? 9ஆல டிவிசிபிளா ஆகும். 4 9s are 36, so 9ஆல எனக்கு டிவிசிபிள். ஸோ 12ஆல டிவிசிபிளா டிவிசிபிள். ஸோ 3 12s are 36. அப்ப இங்க இருக்கக்கூடிய எல்லா நம்பராலும் எனக்கு 360 டிவைட் ஆகுது. அப்ப இந்த ஆப்ஷன் வரலாம். ஓகேங்களா? சோ இப்போ 180 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 180 உங்களுக்கு என்ன செய்யாது அப்படின்னா 8ல டிவிசிபிள் ஆகாது. செக் பண்ணி பாருங்க. சோ 1 8s are 8, 2 8s are 16, 8 16, மிச்சம் 2. 20 வந்து 8 டேபிள்ல வராது. அப்ப எனக்கு இந்த ஆப்ஷன் வராது. சரிங்களா? 180 எனக்கு வராது. ஏன்னா அது எனக்கு 8ல டிவிசிபிள் ஆகல. சோ எல்லா நம்பர்லயும் டிவிசிபிள் ஆனதா அது எடுக்கணும். அடுத்து 90 பாருங்க. சோ 90 உங்களுக்கு 5ல டிவிசிபிள் ஆகும், 6ல டிவிசிபிள் ஆகும். சோ 8ல டிவிசிபிள் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா ஆகாது. ஏன் அப்படின்னா 1 8s are 8, remaining 1, 10ன்னு வருது. அப்ப எனக்கு 90யும் 8ல டிவிசிபிள் ஆகாததுனால இந்த ஆப்ஷன் வராது. சரிங்களா? ஓகே. சோ இந்த 120 நமக்கு வரலாம். எனக்கு வந்து 5ல டிவிசிபிளா, 6ல டிவிசிபிள், 8லயும் டிவிசிபிள். சோ 5ல டிவிசிபிள் ஆகுது, 6ல டிவிசிபிள் ஆகுது, 2 6 are 12, 8லயும் டிவிசிபிள். ஏன்னா 1 8s are 8, remaining 4, 5 8s are 40. சோ 9ல டிவிசிபிள் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா 1 9s are 9, so 10 11 12 30. சோ 9லயும் டிவிசிபிள் ஆகாது. இந்த 120 எனக்கு 9ல டிவிசிபிள் ஆகல. ஓகேங்களா? சோ அப்ப இந்த ஆப்ஷன் வராது. அப்ப என்னோட ஆப்ஷன் 360 தான். அது நீங்க டைரக்டாவே போட்டுடலாம். ஓகேங்களா? சரி. சோ நமக்கு வந்து அடுத்த சம் போயிடலாம். 10th சம். சோ இந்த மாதிரி ஃபிராக்ஷன்ல கொடுத்தாங்க அப்படின்னாலே, பின்னத்துல கொடுத்தாங்க அப்படின்னாலே நான் என்ன சொல்லியிருக்கிறேன், இது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. எல்சிஎம் கேட்டிருக்காங்க, மீட்சியமா கேட்டிருக்காங்க. சோ அப்ப கேள்வியில கேட்டிருக்காங்கன்னா கேள்வியில என்ன கேட்டிருக்காங்களோ அது மேல இருக்கிறது கண்டுபிடிக்கணும். அப்ப இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இதுக்கு நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் ஆப்போசிட்ல. சோ அப்ப நான் ஆப்ஷன்ல இருந்து எப்படி எடுக்கிறேன்னு பாருங்க. எனக்கு வந்து ஆப்ஷன்ல அப்ப மேல இருக்கிறது எனக்கு எல்சிஎம்மா இருக்கும், கீழே இருக்கிறது எனக்கு ஹெச்சிஎஃபா இருக்கும். கரெக்ட் தானே? அப்ப இந்த ஆப்ஷன் நீங்க எடுப்பீங்களான்னு கேட்டீங்கன்னா எடுக்க கூடாது. ஏன்னா நான் ஒரு கண்டிஷன் சொல்லி கொடுத்திருப்பேன் முதல்ல. இந்த எல்சிஎம் எப்போதுமே ஹெச்சிஎஃப் விட பெரிய வேல்யூவா தான் இருக்கும் அப்படின்னு. அப்ப இந்த ஆப்ஷன் பாருங்க, எனக்கு ஹெச்சிஎஃப் 35னும் எல்சிஎம் 12ன்னு இருக்கு. அதாவது எல்சிஎம் சின்ன வேல்யூவா வருது. அப்ப எனக்கு இந்த ஆப்ஷன் கண்டிப்பா வராது. ஓகேங்களா? அதே மாதிரி செகண்ட் ஆப்ஷனும் எனக்கு வராது. ஏன்னா ஹெச்சிஎஃப் 91ன்னு இருக்கு, எனக்கு எல்சிஎம் வந்து 36ன்னு இருக்கு. அப்ப இந்த ஆப்ஷனும் எனக்கு வராது. இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் எனக்கு ஆன்சர். ஓகே, இங்க 36 இருக்கே. அப்ப இந்த 36 நம்ம எப்படி எழுதலாம்? 36/1 அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? சோ இந்த ஆப்ஷனுமே எனக்கு வராது. ஏன்னா எனக்கு மேல இருக்கிறது எல்சிஎம், கீழே இருக்கிறது ஹெச்சிஎஃப். ஓகேங்களா? அப்ப இதுவுமே எனக்கு வராது. ஏன்னா ஹெச்சிஎஃப் பெரிய வேல்யூவா இருக்கு. கண்டிப்பா எனக்கு 36 தான் ஆன்சர். டக்குன்னு போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். சோ இல்லைனாலும் நீங்க செக் பண்ணி பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் மேல இருக்கு நீங்க எல்சிஎம் கண்டுபிடிப்பீங்க. 2 3 4 9. ஓகேங்களா? சோ இப்ப எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 2 1 போடுவீங்க. சோ 3 அப்படியே இருக்கும். 2 2s are 4 3. சோ மறுபடியும் 3 போட்டீங்கன்னா 1 1 2 1. சோ இப்ப இது எல்லாத்தையும் நீங்க பெருக்குவீங்க. சோ பெருக்குனீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா வந்து சோ சாரிங்க 9 9 நான் தப்பா போட்டிருக்கேன். 9. ஏன்னா 1 3 2 2s are 4 9 அப்படிதான் இருக்கணும். சோ 3 போட்டீங்கன்னா 1 1 2, இங்க 3 3s are 9. சோ அப்ப 2 into 3 into 2 into 3. சோ 2 3s are 6, 6 2s are 12, 12 3s are 36. சோ ஹெச்சிஎஃப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கீழே இருக்க நம்பர் ஹெச்சிஎஃப் 3 5 7 13. இந்த 3க்கு இந்த 4 நம்பருக்கு எனக்கு காமன் டிவிசரே இல்ல. சரிங்களா? எல்லாமே ஒரே வாய்ப்பால டிவிசிபிள் ஆகாது. அப்ப எனக்கு இதோட ஹெச்சிஎஃப் வந்து 1 இருக்கும். அப்ப 36/1 என்னோட ஆன்சர் வந்து 36. அப்ப இதான் என்னோட ஆன்சர். ஓகேங்களா? ஓகே. சோ நமக்கு வந்து இந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டினியூட்டி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். சரிங்களா? சோ நம்ம ஹைடெக் ஐஎஸ் அகாடமில ஆன்லைன் கிளாஸஸ் அவைலபிளா இருக்குது. இன்னும் நமக்கு ஃபர்தரா உங்களுக்கு ஷார்ட்கட் வேணும் அப்படின்னா நீங்க கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கும். சோ நம்ம அகாடமிக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க டீடைல் கேட்டுக்கலாம். சோ கிளாஸஸ் போயிட்டு இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் 4 கூட நம்ம கிளாஸ் போயிட்டு இருக்குது. சோ நம்ம வந்து 16 புக்ஸ் நமக்கு வந்து கொடுக்குறோம். சோ நமக்கு வந்து பைலிங்குலா கொடுக்குறோம், தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கொடுக்குறோம். சோ டெஸ்ட் பேட்ச் கூட நம்மகிட்ட அவைலபிளா இருக்குது. சோ நமக்கு வந்து கீழே நம்பர் இருக்கு, நீங்க கால் பண்ணி டீடைல் கேட்டுக்கோங்க. சோ தேங்க்யூ.